ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குருவி கூடு கட்டி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 4 குஞ்சு இருக்குது, 2 முட்டை இருக்குது, 2 குஞ்சு இருக்குது. சிட்டுக்குருவி கூண்டு வந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. நாங்கள் ஒரு டப்பா வச்சுருந்தோம், அதில் வந்து இவ்வளோ பெரிய கூண்டு கட்டியிருக்கு பாருங்கள். இவ்வளோ புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்களும் கொஞ்சம் புல் வச்சுருந்தோம். மறுபடியும் அதையும் எடுத்துகிட்டு வந்து புல்லை கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 முட்டை வச்சு 2 குஞ்சு பறிச்சிருக்கு. ஏதோ தெரிய தெரியாமல் நல்ல வேலை சேரை மேலே தான் விழுந்துச்சு, எதுவும் ஆகலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கூண்டு. இப்படி பாருங்கள், இங்கேருந்து மேலே அப்படியே சேரை மேலே விழுந்துருச்சு. இப்போ நாங்கள் அதே சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் அது மேலே எடுத்து வச்சு நாங்கள் அட்டை பாக்ஸ் கட்டி விட்டுருந்தோம். இதில் தான் வந்து முட்டை வச்சு குஞ்சு பறிச்சது 2-3 தாட்டி. இந்த தாட்டி எப்படியோ காற்றுக்கு விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாய் அழகாக இருக்குது பாருங்கள். 2 குஞ்சு, 2 முட்டை இன்னும் உடையலை. நாங்கள் இந்த கூண்டை வந்து மேலே எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சங்க இருக்குது. இப்போ மேலே எடுத்து நான் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூண்டு கட்டிட்டேன், உள்ளே எடுத்து வச்சாச்சு. குருவிங்க தெரியுதா என்னன்னு தெரியல. டேப் போட்டு ஒட்டிட்டேன். எங்கள் வீட்டில் சும்மா அட்டை பாக்ஸ் கட்டி விட்டுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2-3 தாட்டி குஞ்சு பறித்து நல்லபடியாக போயிடுச்சு. இந்த தாட்டி தான் காற்று மழையினால் விழுந்துருச்சு கூண்டு. இப்போ கட்டி குஞ்சுங்களை எடுத்து உள்ளே விட்டுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டுக்குருவி வந்துருச்சு. அவங்க அம்மா பாருங்கள், பார்க்குது, உள்ளே போகுது. அவங்க அம்மா உட்காந்துருக்கு, தீனி கொடுக்க வந்திருக்கு. 4 முட்டை இருக்குது, 2 குஞ்சு பறிச்சிருச்சு. மீதி 2 குஞ்சு பறிக்கணும், பறிச்சிரும். நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸை 2 இடத்துல கட்டி விட்ருக்கோம். இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஆட்டு கட்டி விட்ருக்கோம். நைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே தங்கிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிட்டுக்குருவி எதாவது இருக்கா? நீங்கள் எதாவது பாக்ஸ் எதாவது கட்டி வச்சுருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.